இந்தியா வரும் சவுத் ஆப்பிரிக்கா அணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றிருக்காங்க. 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு டெஸ்ட், ஒரு நாள், T20 அப்படின்னு 3 ஃபார்மெட்டிலுமே விளையாடுறாங்க. T20 உலகக்கோப்பை 2026 தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. T20 தொடரை மட்டுமே 5 போட்டிகள் கொண்ட தொடராக நடத்துகிறாங்களாம். முதல்ல 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர், கடைசியாக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் அப்படின்னு 3 ஃபார்மெட்டிலுமே போட்டிகள் நடைபெறவுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி நவம்பர் 14 முதல் 18 தேதி வரை கொல்கத்தாவில் நடைபெறுதாம். இரண்டாவது நவம்பர் 22 முதல் 26 வரை மூன்றாவது டெஸ்ட் போட்டி. இந்த டெஸ்ட் போட்டிகள் இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கா. இப்படி 3 ஃபார்மெட்டிலுமே இந்திய அணி விளையாட இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது T20 ஃபார்மெட் தான். கடைசியாக ஆஸ்திரேலியாவுடன் இந்திய அணி T20 ஃபார்மெட்ல ஒரு சில இடங்கள்ல படும் மோசமாக சொதப்புனாங்க. கிட்டத்தட்ட மழை வந்து இந்தியாவை காப்பாத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்றது போலதான் இந்திய அணி மோசமாக சொதப்பியிருந்தாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடருடைய T20ல எந்தெந்த வீரர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய குழப்பமுமே ஏற்பட்டிருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா அந்த 15 வீரர்கள் யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா விளையாடிய பிறகு கம்பீர் அவர்கள் அதிரடியாக நிறைய முடிவுகளை எடுக்க இருக்காரா. கண்டிப்பாக இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பலருக்குமே அதிர்ச்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.